அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 18வது நாள், அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல 19வது நாளாக சமாதானம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விவகாரமாக இருக்கிற நிலையில் இன்றைக்கு 18வது நாள் இறுதியாகும் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஒரு ஆர்டரால் மீண்டும் காசாவின் பல பகுதிகள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தரைவழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். வான்வழி, அதாவது அவர்களுடைய விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய ட்ரோன் அட்டாக்ஸும் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான நேரடி உத்தரவை பெஞ்சமின் நெத்தன்யாகுவே கொடுத்திருக்கிறார் என்பதையும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு அவங்க சொல்லக்கூடிய 2 காரணங்கள். ஒன்று, எங்களுடைய பணைய கைதிகளுடைய உடல்களை தருவதற்கு மறுக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பணைய கைதிகள் செத்து போனவங்களோட உடல்ல 28 உடல்களில் 18 கொடுத்துட்டாங்க, இன்னும் 10 தான் கொடுக்கணும். அந்த 10ல் பெரும்பாலானவை இப்பொழுது இஸ்ரேல் எந்த